அன்பானவர்களே, வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், இப்போ டெக்னாலஜி செம்மையாக போயிட்டே இருக்குது. இப்போ அந்த எலன் மாஸ்க் அந்த ஸ்டார் ட்ரெக் இந்த ஏர்டெல்காரன் கூட சேட்டலைட்லேயே வந்து நமக்கு வந்து இனிமேல் இணையதள சர்வீஸ் கிடைக்கும், நெட்ஒர்க் கிடைக்கும், ஸ்பீடெல்லாம் பயங்கரமாக ஆகிடும், செம்ம ஸ்பீட் ஆகிடும். அப்போது நீ சாதா ஃபோனில் எல்லாம் வேலைக்கு ஆகாது. இதை விட காஸ்ட்லி ஃபோனெல்லாம் வாங்க சொல்லி உன்னை வந்து வற்புறுத்துவாங்க. நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு சம்பாதிக்கணும்னா பைத்தியக்காரன் ஆக்குவது தான் இந்த மக்களுடைய பொழுதுபோக்கில் வியாபாரம். பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் மனி மேன். அவங்களுக்கு வியாபாரம் இல்லை, வேலை இல்லை, படிப்பு இல்லை, இதுவே இல்லை. இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி அவங்க அடிச்சு நாசம் பண்ணி குடியை வச்சு ஊசியை போட வச்சு எப்படியாவது பாமர மக்களை 10 ரூபா புடவையை வந்து விற்கிறதுக்காக இன்னொரு புடவை இலவசம், இப்படி ஏகப்பட்ட இலவசம், மயிர் வசம், அது வசம், உன் வசம் நீ இல்லாமல், உன் வசம் மீன்ஸ் வாட், உன்னையே நீ அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உன் வசம் நீ இல்லாமல் உன்னை பிரித்தெடுத்து உன்னை அறிவை மழுங்கடித்து உன்னை கொத்தடிமையாக வைத்துக்கொண்டு உன்னை ஏமாற்றி இவன் வந்து தாஜ்மஹால்லாம் வாங்க போகிறதில்ல. சோத்துக்கு போய் ரோட்டில் பிச்சை எடுக்க முடியாது. பிச்சைக்காரெல்லாம் பற்றியா ஜாலியாக இருக்கிறான். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தவன் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பாவங்களை பண்ணி ரோடுக்கு பிச்சை எடுக்க போயிட்டு அதே மாதிரி தான் இப்போ இவங்க போகிறான். இந்த ஹவு டு மேக் யூடியூப்பு, பணம் சம்பாதிப்பது எப்படி, அப்புறம் இந்த கேஸ் டேக்கு, அது இது இதெல்லாம் அந்த கடைங்களெல்லாம் எடுத்து போடுவான். இந்த கடைங்கள்லாம் போயிட்டு இதை வாங்க, அதை பிடுங்க, இதை நக்கி, இது சப்பு, இதை நல்லா சப்புனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கீழே இருக்கிறதெல்லாம் காட்டி சப்ப சொல்லுவான். அதெல்லாம் கேட்காத. நீ ஒரு அறிவு உள்ளவன், 6 அறிவு படித்தவன், நவரசங்கள் கொண்டவன், அறிவு உள்ளவன், சிந்திக்க தெரிந்தவன். உன்னை காரல் மார்க்ஸ்லாம் எவ்வளோ நேற்று அவருடைய நினைவு தரும். அவர் புத்தகங்கள்லாம் போய் படிட, அறிவு கேட்டவன்களே, படித்து அறிவு சிந்தனை. பட்ஜெட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன், கேளு, கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு.